ஒரு 16 வயது சிறுவன் யாருக்கும் தெரியாமல் ஆன்லைனில் பல லட்சம் மதிப்புள்ள ஒரு பொருளை வாங்குகிறான் என்று வைத்துக்கொள்வோம், அல்லது ஒரு பெரிய வணிக ஒப்பந்தத்தில் அவசரமாக கையெழுத்திடுகிறான் என்று வைத்துக்கொள்வோம். ஆமா, இது நிறைய நடக்குது இப்போ. கண்டிப்பா. இப்போது சட்டம் இதை எப்படி பார்க்கும்? இது வெறும் கற்பனையான கேள்வி இல்ல. நடைமுறையில் பல நிறுவனங்கள் தினமும் சந்திக்கும் சிக்கல் இது. அதைப் பற்றித்தான் நம்முடைய இந்த விரிவான அலசலில் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து இதை அலசலாம். ரொம்ப முக்கியமான தலைப்பு இது. ஆமா. ஆனா ஒரு விஷயம், சட்டத்தின் வார்த்தைகளை நாம் சாதாரணமாக மொழிபெயர்த்து விட முடியாது. ஒரு கமா மாறினால் கூட ஒட்டுமொத்த அர்த்தமும் மாறிவிடும். சரியா? உண்மைதான். சட்டத்துல ஒவ்வொரு வார்த்தைக்கும் பவர் அதிகம். அதனால இந்த ஆவணத்திலுள்ள பத்திகளை முதலில் ஆங்கிலத்தில் எந்த வார்த்தையும் மாறாமல் நான் அப்படியே வாசிக்கிறேன். அதன் பிறகு அதோட உண்மையான தர்க்கத்தை நாம தமிழ்ல அலசுவோம். இதோ முதல் பத்தி. 1. Introduction and Imperative Nuance. In the realm of Indian jurisprudence, the capacity to contract is a fundamental prerequisite for the formation of a legally binding agreement. A minor, defined under Section 3 of the Indian Majority Act, 1875, as a person who has not completed 18 years of age, is viewed by the law as inopes concilia, plain English, lacking in counsel, judgment. This legal protection is vital for social order as it prevents exploitative commercial interests from taking advantage of a minor's immaturity, thereby upholding the principle of parens patria, plain English, the state as the parent of the nation. இப்ப இதுல நாம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் அந்த இனாப்ஸ் கன்சிலி அப்படின்ற லத்தீன் வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்? சட்டவியலின்படி 1875ஆம் ஆண்டின் இந்திய பெரும்பான்மை சட்டம் பிரிவு 3 கீழ் 18 வயசு நிரம்பாதவங்க மைனர்கள். இந்த மைனர்களை சட்டம் சொந்தமாக சிந்தித்து முடிவெடுக்கும் திறன் இல்லாதவர்கள் அப்படின்னு வகைப்படுத்துகிறது. அதத்தான் அந்த லத்தீன் வார்த்தை குறிக்குது. ஓ, ஓகே. அதோடு பேரண்ட்ஸ் பேட்ரியே அப்படின்ற இன்னொரு முக்கியமான கோட்பாட்டையும் ஆவணம் சொல்லுது. அதாவது வியாபாரிகள் ஒரு மைனரோட முதிர்ச்சியின்மையை பயன்படுத்தி அவரை சுரண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓ, அதனால அரசே ஒரு அப்பாவா மாறிடுது, அப்படிதானே? ஆமா, சரியா சொன்னீங்க. அரசே ஒட்டுமொத்த தேசத்துக்கும் ஒரு பெற்றோராக மாறி நிற்கிறது. கொஞ்சம் பொறுங்க. இது கேட்பதற்கு தத்துவவாதமாக நன்றாக இருக்கிறது. ஆனா இது கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். அரசே பெற்றோராக மாறுகிறது என்பது கொஞ்சம் அதீதமான தலையீடு இல்லையா? அது எப்படி? அதாவது ஒரு தனிநபரோட குடும்ப விஷயத்துல சட்டம் எதற்காக குறுக்கிடணும்? இது குடும்ப விஷயத்துல தலையிடுவது கிடையாது. மாறாக பொருளாதார சுரண்டலை தடுக்கும் ஒரு தற்காப்பு அரண். ஒரு 15 வயசு பையன் தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவரிடம் சென்று வீட்டை எழுதி தரேன் கையெழுத்து போட்டா, ஆமா, அத பெத்தவங்களால தடுக்க முடியாதுல்ல? கண்டிப்பா முடியாது. ஏன்னா ஒப்பந்தம் அப்படிங்கிறது சிவில் சட்டம் சார்ந்தது. அங்கு சட்டம் ஒரு கண்டிப்பான அப்பாவாக மாறி இந்த ஒப்பந்தம் செல்லாது, நான் என் குழந்தைய பாதுகாப்பேன் அப்படின்னு அரசே தலையிடுது. அருமை. இத புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது. சிவில் சட்டத்துல இது இப்படி இயங்குகிறது என்றால், இது குற்றவியல் சட்டத்துடன் எப்படி மோதுகிறது? ஏன்னா ஒப்பந்தம்ங்கிறது பணமும் சொத்தும் சம்பந்தப்பட்டது. இதற்கான சட்ட கட்டமைப்பு பத்தி ஆவணம் என்ன சொல்லுதுன்னு நான் இப்போ வாசிக்கிறேன். 2. Complete statutory framework. The primary governing provision is Section 11 of the Indian Contract Act, 1872, which mandates that every person is competent to contract who is of the age of majority. Mandatory interaction with the new criminal evidence regime. The civil incapacity of a minor must be read in harmony with the updated 2023 legal framework. Substantive Law, BNS 2023. While contract law protects property, Section 20 of the Bharatiya Nyaya Sanghita, BNS, protects the person by retaining the doctrine of doli incapax. Plain English, incapable of forming criminal intent for children. Procedural Law, BNSS 2023. If a contract is induced by kidnapping or coercion of a minor, the emergency remedies for production of the person now fall under Section 111 of the Bharatiya Nagarik Suraksha Sanhita, BNSS, formerly Section 97, CRPC. Evidentiary Standards BSA 2023. Proving minority in a contractual dispute now relies on the Bharatiya Sakshya Adhiniyam, BSA 2023.
Specifically, the competency of a minor as a witness and the admissibility of electronic birth records are governed by the new standards of BSA. இது சட்டவியல்ல ஒரு மிக முக்கியமான பரிணாம வளர்ச்சி. 1872ஆம் ஆண்டின் இந்திய ஒப்பந்தச் சட்டத்தின் பிரிவு 11 தான் இதுக்கெல்லாம் ஆணிவேர். அதாவது வயது வந்தவர்கள் மட்டுமே ஒப்பந்தம் செய்ய முடியும் அப்படிங்கிறது. ஆமா, ஆனா ஒரு ஒப்பந்த சிக்கல் வரும்போது சிவில் சட்டம் மட்டுமே தனியா வேலை செய்யாது. 2023ல வந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் இதோட எப்படி இணைகின்றன அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள சுவாரஸ்யம். உதாரணமா PNS சொல்லலாமா? கண்டிப்பா. PNS 2023இன் பிரிவு 20 டோலி இன்கேப்பபேக்ஸ் என்ற கோட்பாட்டை பாதுகாக்கிறது. அதாவது ஒரு குழந்தைக்கு குற்ற நோக்கம் இருக்க முடியாது அப்படிங்கறதான் இதோட அர்த்தம். ஒப்பந்த சட்டம் சொத்தை பாதுகாக்குதுன்னா இந்த PNS குழந்தையை ஒரு குற்றவாளியாக்காம பாதுகாக்கிறது. அப்படியென்றால் ஒரு மைனரை கடத்தி மிரட்டி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கினால் சிவில் சட்டம் மட்டுமில்லாமல் குற்றவியல் சட்டமும் களத்தில் இறங்கும் இல்லையா? சரியா பிடிச்சிங்க. அதுக்காக தான் PNSS பிரிவு 111 செயல்படுது. அது குழந்தையை உடனடியாக மீட்பதற்கான அவசர வழிமுறைகளை தருகிறது. ஆனா இது எல்லாவற்றையும் விட பெரிய நடைமுறை சிக்கல் ஒன்னு இருந்துச்சு. கோர்ட்ல மைனர்னு நிரூபிக்கிறதா? ஆமா, பழைய காலத்துல காகித பிறப்புச் சான்றிதழ்களை ஈஸியா போலியா தயாரிச்சிடுவாங்க. அதை தடுக்கவே புதிய PSA 2023 சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது மின்னணு பிறப்புச் சான்றிதழ்களை நீதிமன்றத்துல அசைக்க முடியாத ஆதாரமா எப்படி சமர்ப்பிப்பது அப்படிங்கறத வரையறுக்குது. சட்டத்தின் ஓட்டைகளை அடைக்கும் நல்ல முயற்சி. சரி, இவ்வளவு பாதுகாப்புகள் இருந்தாலும் அந்த ஒப்பந்தத்தோட அடிப்படை தன்மை என்னவாக இருக்கும்? அது அடுத்த பத்தியில பார்க்கலாம். 3. Domain specific analysis. Contract law. Nature of agreement. A minor's agreement is void ab initio. Plain English. Void from the very beginning. It does not create any legal rights or obligations. Personal versus proprietary liability. A minor cannot be held personally liable for a breach of contract. However, under Section 68, their estate property is liable for necessaries supplied to them. This is a quasi-contractual obligation. Statutory overlap. Inconsistency. There exists a notable overlap between the Contract Act, General Law, and the Transfer of Property Act, Special Law. While a minor is disqualified from being a transferor, seller, they are not disqualified from being a transferee, beneficiary or buyer if the transfer is purely for their benefit. இதுல சட்டம் எந்த சமரசமும் செஞ்சுக்கல. ஒரு மைனர் கையெழுத்து போடும் ஒப்பந்தம் void of initio அப்படின்னு அழைக்கப்படுது. அப்படின்னா இதோட அர்த்தம் தொடக்கம் முதலே அது செல்லாது. அந்த ஒப்பந்தத்தால் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடைக்காது. நீங்க நீதிமன்றத்திற்கு சென்று இந்த மைனர் எனக்கு ஒப்பந்தப்படி பணத்தை தரவில்லை அப்படின்னு வழக்கு தொடுக்க முடியாது. அப்ப அந்த மைனர் தப்பிச்சுடுவாரா? ஆமா, அந்த மைனரை தனிப்பட்ட முறையில எந்த பொறுப்பிற்கும் ஆளாக்க முடியாது. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கிறதே. இப்ப ஒரு 17 வயசு பையன் ஒரு கடைக்காரர்கிட்ட சென்று கடனில் 10,000 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கிவிட்டு நான் மைனர், நீங்க என் மேல கேஸ் போட முடியாது அப்படின்னு சொன்னால் அது அந்த வியாபாரிக்கு பெரிய அநீதிதான். கண்டிப்பா சட்டம் வியாபாரியை நடுத்தருவில் விட்டு விடுமா? பிரிவு 68 கீழ் ஒரு விதிவிலக்கு இருக்கு. அந்த மைனருக்கு வழங்கப்பட்ட பொருட்கள் அவருடைய வாழ்க்கை நிலைக்கு ஏற்ற அத்தியாவசிய தேவைகளாக இருந்தால், சாப்பாடு, துணி மாதிரி விஷயங்களா? ஆமாம், அப்படி இருந்தால் அந்த பணத்தை மைனரிடம் தனிப்பட்ட முறையில கேட்க முடியாதுதான். ஆனா அவருடைய சொத்திலிருந்து சட்டப்படி வசூலித்துக் கொள்ளலாம். இது குவாசி கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன். இத நான் இப்படி புரிஞ்சு கொள்கிறேன். இப்ப நீங்க கேக்குறீங்கன்னு வைப்போம், ஒரு மைனருக்கு சாப்பாடு, உடம்பு சரியில்லாத போது மருத்துவம் அல்லது படிப்பு செலவுக்காக கடனில் உதவி செய்தால் அந்த மைனரோட சொத்திலிருந்து பணத்தை எடுக்கலாம். கரெக்ட். ஆனா அதே மைனருக்கு ஒரு பந்தாவான லக்ஸரி கார் வாங்கி கொடுத்துவிட்டு பணத்தை கேட்டால் அது அத்தியாவசிய தேவையில்லை, உன் பணத்துக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சட்டம் வியாபாரியே திருப்பி அனுப்பிவிடும். அப்படிதானே? மிக துல்லியமான உதாரணம். அத்தியாவசிய தேவைக்கும் ஆடம்பரத்துக்கும் சட்டம் மிகப்பெரிய கோட்டைய வரையறது. இன்னொரு முக்கியமான முரண்பாட்டையும் ஆவணம் சொல்லுது, கவனிங்க. சொத்து மாற்று சட்டமா? ஆமா, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படி ஒரு மைனர் தன்னுடைய சொத்தை விற்க முடியாது. ஆனால் அவருக்கு யாராவது ஒரு சொத்தை எழுதி வைத்தால் அல்லது லாபம் வரும் வகையில் அவர் ஒரு பயனாளியாக இருந்தால் அது சட்டம் தடுக்காது. மைனருக்கு லாபம் கிடைத்தால் சரி, நஷ்டம் வந்தால் சட்டம் அதை ரத்து செய்துவிடும். இது ஒரு வழி பாதை போலதான் இயங்குது. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான்.
மைனருக்கு எல்லாமே சாதகமாகவே இருக்கிறது போல தோணுதோ? ஒருவேளை மைனரே வழியச் சென்று மோசடி செய்தால் என்ன நடக்கும்? இதற்கான சட்ட கோட்பாடு என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். 4. Legal doctrine and theory. The central doctrine governing this area is the doctrine of restitution, the principle. Since the minor's contract is void, there can be no specific performance. Equitable exception. Under Section 33 of the Specific Relief Act, 1963, if a minor seeks to cancel a contract in court, the court may, in the interest of justice, require the minor to restore any benefits received to the other party to prevent unjust enrichment. நீங்க கேட்ட கேள்விக்கான விடை இந்த பத்தியில இருக்கு. இதற்கான அடிப்படையே திருப்பி அழிக்கும் கோட்பாடு, அதாவது டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். Okay. மைனர் ஒப்பந்தம் செல்லாது என்பது உறுதியாகிடுச்சு. அதனால ஒரு மைனரை நீ ஒப்பந்தத்தில் சொன்னபடி செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் கட்டாயப்படுத்த முடியாது. அது ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஆமா, ஆனா மைனரே நீதிமன்றத்திற்கு சென்று நான் ஒப்பந்தம் போடும்போது மைனராக இருந்தேன், அதனால இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யுங்கள் அப்படின்னு கேட்டால் நீதிமன்றம் ஒப்பந்தத்தை ரத்து செய்யும். அதே சமயம் மைனரை அப்படியே விட்டுவிடாது. அதாவது மைனர் பெற்ற பணத்தையோ பொருளையோ அப்படியே வைத்துக்கொள்ள சட்டம் அனுமதிக்காது. சரியா? சரியா சொன்னீங்க. 1963ஆம் ஆண்டின் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் பிரிவு 33 இதுக்காகவே இருக்கு. ஒரு மைனர் தன் வயதை மறைத்து ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் பெருந்தொகையை பெற்றுக்கொண்டு பின்பு ஒப்பந்தம் செல்லாது என்று நீதிமன்றத்திற்கு வந்தால் சட்டம் அங்கே தர்மத்தின் பக்கம் நிற்கும். நீ மைனர் என்பதற்காக ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறேன், ஆனா வாங்கிய தொகையை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லும். ஆமாம், ஏன்னா சட்டம் ஒருவரை பாதுகாப்பதற்காக இருக்கிறதே தவிர அவர் நியாயமற்ற முறையில் பலனடைவதை சட்டம் வேடிக்கை பார்க்காது. இது உண்மையிலேயே மிகச்சிறந்த ஏற்பாடு. பாதுகாப்பும் இருக்கணும், அதே சமயம் அதுவே ஒரு மோசடிக்கான ஆயுதமாகவும் மாறிவிடக்கூடாது என்பதை சட்டம் உறுதி செய்து. சரி, இந்த சட்டங்கள் எல்லாம் ஏதோ நேத்து உருவானவை இல்ல. 100 வருடங்களுக்கு மேலான நீதிமன்ற தீர்ப்புகள் இதுக்கு பின்னால் இருக்கு. ஆவணம் குறிப்பிடும் அந்த வரலாற்று சிறப்புமிக்க வழக்குகளை நான் வாசிக்கிறேன். 5. Judicial Precedents. Mohari BBV, Dharmodas Ghosh, 1903. The Privy Council held that a minor's contract is absolutely void and not merely voidable. Srikakulam Subramaniam V. Kurra Subharao, 1948. held that a contract by a guardian is binding if it is for the minor's benefit or legal necessity. Matai v. Joseph Mary, 2014. The Supreme Court reaffirmed that any sale deed executed by a minor is a legal nullity. Inder Singh v. Parmeshwar Dari Singh, 1957, clarified that necessaries must be suited to the minor's actual requirements at the time of delivery. இந்த 4 வழக்குகளும் வெறும் பேர்கள் கிடையாது. இவை ஒவ்வொன்றும் சட்டவியலின் திசையை மாற்றிய மைல்கற்கள். முதல்ல 1903ல பிரிட்டிஷ் காலத்துல பிரிவி கவுன்சில்ல நடந்த மோஹுரி பிபி வழக்கு. 1903 ரொம்ப பழசு. ஆமா, ஒரு மைனர் செய்யும் ஒப்பந்தம் முழுமையாக செல்லாத ஒன்றா, அதாவது வாய்டா, அல்லது பாதிக்கப்பட்ட நபர் விரும்பினால் அதை ரத்து செய்யக்கூடிய ஒன்றா, அதாவது வாய்டபிளா அப்படின்ற பெரிய விவாதம் எழுந்தது. பிரிவி கவுன்சில் மிக தெளிவா சொன்னது, அது ஆரம்பம் முதலே செல்லாது, அதை மாற்றி அமைக்கும் பேச்சுக்கே இடமில்லைன்னு. வாவ், இன்னைக்கும் அதுதான் விதியா? கண்டிப்பா, இன்று வரை இதுதான் எழுதப்படாத விதி. அடுத்து 1948 ஸ்ரீகாக்குளம் வழக்குல மைனரால் ஒப்பந்தம் செய்ய முடியாதுதான், ஆனால் அவரின் பாதுகாவலர் மைனரின் நன்மைக்காகவோ அல்லது சட்டப்பூர்வமான தேவைக்காகவோ ஒரு ஒப்பந்தம் செஞ்சா அது செல்லும் அப்படின்னு தீர்ப்பளித்தாங்க. இது லாஜிக்காக இருக்கு. மைனரால் சுயமாக முடிவெடுக்க முடியாது என்பதால் அவர் சார்பாக நல்லது செய்ய ஒரு கார்டியனை சட்டம் அனுமதிக்குது. ஆனா இந்த 2014ல வந்த மத்தாய் வழக்கின் பின்னணி என்ன? அது மிக முக்கியமான உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஒரு மைனர் நேரடியாக ஒரு சொத்தை விற்பனை பத்திரம் எழுதி கொடுக்கறாருன்னு வெச்சுப்போம். அந்த பத்திரம் சட்டத்தோட பார்வையில வெறும் காகிதம் மட்டும்தான். அது முற்றிலும் பூஜ்யம் என்பதை 2014ல உச்சநீதிமன்றம் ஆணித்தரமா உறுதி செஞ்சது. லீகல் நல்லிட்டி. ஆமா. கடைசியாக 1957ல வந்த இந்தர் சிங் வழக்கு. நாம முன்பே அத்தியாவசிய தேவைகள் பத்தி பேசணும் இல்லையா? ஆமா, சாப்பாடு, கார் உதாரணம். அதேதான். ஒரு பொருள் உண்மையிலேயே அத்தியாவசியமானதா எப்போது முடிவு செய்வது?
அந்த பொருள் மைனரிடம் வழங்கப்படும் அந்த குறிப்பிட்ட தருணத்துல அவருடைய வாழ்க்கை நிலைக்கு அது உண்மையிலேயே தேவைப்பட்டதா அப்படிங்கறத வச்சுதான் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு இந்த வழக்கு வரையறுத்தது. 1903ல சொல்லப்பட்ட ஒரு தீர்ப்பு 2014 வரை எந்த மாற்றமும் இல்லாமல் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அப்படியே பின்பற்றப்படுவது சட்டத்தின் நிலைத்தன்மையை காட்டுது. சரி, இந்த விதிகள் எல்லாம் நீதிமன்றத்திற்கு வெளியே. ஓகே, ஒரு வழக்காக நீதிமன்றத்திற்குள் வரும்போது நடைமுறைகள் எவ்வளவு கடினமாக இருக்கும்? அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். 6. Practical jurisprudence and procedural realities. Burden of proof. The onus lies strictly on the party alleging minority. Practitioners must file a proof of age affidavit supported by school records under the BSA 2023. Procedural safeguards. Under Order 32 of the CPC, a minor must sue through a next friend and be sued through a guardian ad litem. Plain English, a guardian for the duration of the legal action. Failure to appoint a guardian renders the decree voidable. நீதிமன்றம்னு வரும்போது burden of proof, அதாவது நிரூபிக்கும் பொறுப்பு யாரை சாரும் அப்படிங்கறதுதான் முதல் கேள்வி. யார் மேல இருக்கும்? ஒரு வழக்குல நான் ஒப்பந்தம் போடும்போது மைனரா இருந்தேன் அப்படின்னு யார் உரிமை கோருகிறாரோ அவர்தான் அதற்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்கணும். எதிர்த்தரப்பு நிரூபிக்க தேவையில்லை. ஓ, மைனர் தான் நிரூபிக்கணும். ஆமா, முன்னரே சொன்னது போல புதிய PSA 2023 சட்டத்தின் கீழ் பள்ளி சான்றிதழ்களுடன் கூடிய வயதுக்கான பிரமாண பத்திரத்தை, அதாவது அஃபிடவிட்டை தாக்கல் செய்வது இப்போ கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் சிவில் நடைமுறை சட்டத்தின் ஆர்டர் 32 மைனர்களுக்கு மிகப்பெரிய கவசமா நிக்குது. அதாவது ஒரு மைனர் நேரடியாக நீதிமன்றத்துல போய் நிக்க முடியாது இல்லையா? துல்லியமா சொன்னீங்க. ஒரு மைனர் வழக்கு தொடரணும்னா அவர் சார்பாக ஒரு நெருங்கிய நண்பர் மூலமாகவே, அதாவது நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் மூலமாகவே வழக்க நடத்த முடியும். அப்போ மைனர் மேல யாராவது கேஸ் போட்டா? அதேபோல ஒரு மைனர் மேல யாராவது வழக்கு தொடர்ந்தால் அந்த வழக்கை எதிர்கொள்ள மைனருக்கு ஒரு வழக்குக்கான பாதுகாவலர், அதாவது கார்டியன் அட் லிட்டம் கட்டாயம் நியமிக்கப்படணும். ஒருவேளை அப்படி பாதுகாவலரை நியமிக்காமல் வழக்கு நடந்து அதில் ஒரு தீர்ப்பும் வந்துவிட்டால் அந்த தீர்ப்பையே சுலபமாக ரத்து செய்ய முடியும். அந்த அளவுக்கு சட்டம் ஒரு மைனரை தனியாக நீதிமன்றத்தில் நிறுத்துவதை எதிர்க்கிறது. இதை நான் இப்படி பார்க்கறேன். நீதிமன்றத்தில் ஒரு மைனர் நிராயுத பாணியாக நிற்கக்கூடாது என்பதற்காக அவருக்கு 2 பக்கமும் பாதுகாவலர்கள் என்ற கவசத்தை சட்டம் அணிவிக்குது. இது தார்மீக ரீதியாக சரிதான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த 1903 சட்டங்கள் இன்றே 21ஆம் நூற்றாண்டுக்கு ஒத்து வருமா? இணையம் வந்த பிறகு எல்லாம் மாறிடுச்சு. இந்த குறைபாடுகளைப் பற்றி ஆவணம் என்ன சொல்லுதுன்னு நான் வாசிக்கிறேன். 7 Critical Analysis, Lacunae and Legislative Plugs. Gap 1, Digital Contracts. The Mohori BB precedent is increasingly difficult to apply to e-contracts, where age verification is easily bypassed, leading to massive financial losses for vendors. Gap 2, Restitution Ambiguity. Current law does not adequately address cases where a minor consumes services like digital subscriptions that cannot be restored under Section 33 of the Specific Relief Act. Proposed plug. Amend Section 11 to include a microtransaction clause that validates small-scale daily contracts to bring the law in line with modern economic realities. இது ரொம்ப முக்கியமான பகுதி. ஆமா, இதை படிக்கும் போதே எனக்கு இன்றைய வியாபாரிகளின் பரிதாப நிலைதான் நினைவுக்கு வருது. ஒரு வலைத்தளத்துல எனக்கு 18 வயசு ஆகிவிட்டது அப்படின்ற ஒரு செக் பாக்ஸ்ல டிக் அடித்தால் போதும், கான்ட்ராக்ட் முடிந்து விடுகிறது. எந்த 12 வயசு பையனும் இதை எளிதாக ஏமாற்றி விட முடியும். இதனால் பல மென்பொருள் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய பண இழப்பு ஏற்படுது. நீங்க சொல்றது மிகச் சரியான விமர்சனம். 1903ல வந்த மொஹோரி பிபி தீர்ப்பை இன்றைய டிஜிட்டல் யுகத்துல பயன்படுத்துவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாயிடுச்சு. இது சட்டத்துல உள்ள முதல் பெரிய ஓட்டை. அப்போ 2வது ஓட்டை என்ன? அடுத்து நாம முன்பு பேசிய அந்த திருப்பி அளிக்கும் கோட்பாடு. ஒரு மைனர் பணமாகவோ பொருளாகவோ வாங்கியிருந்தால் திருப்பி தரலாம். ஆனால் ஒரு மைனர் தன் பெற்றோரின் கார்டை பயன்படுத்தி நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்த்துவிட்டு அல்லது ஆன்லைன் கேமிங்ல 1 மாத சந்தா கட்டி விளையாடி முடித்த பிறகு அந்த சேவையை எப்படி திருப்பி தர முடியும்? ஆமாம், பார்த்த படத்தை எப்படி திருப்பி தர முடியும்? அதுதான், சேவையை நுகர்ந்த பிறகு அதை திரும்ப பெறவே முடியாது. இதத்தான் ஆவணம் ரெஸ்டிடியூஷன் ஆம்பிகுவிட்டி அப்படின்னு குறிப்பிடுது. சட்டம் இந்த இடத்துல விழுபிதுங்கி நிக்குது.
இதுக்கு ஏதாவது நடைமுறை தீர்வு ஆவணத்துல சொல்லப்பட்டுள்ளதா? ஆமா, சட்டமேற்றுபவர்களுக்கு ஒரு முக்கியமான யோசனை முன்வைக்கப்படுது. ஒப்பந்த சட்டம் பிரிவு 11ல ஒரு மைக்ரோ டிரான்சாக்ஷன் கிளாஸ், அதாவது சிறிய பரிவர்த்தனை விதி அப்படிங்கறத கொண்டு வரணும். ஓ, சின்ன சின்ன பேமெண்ட்ஸ்கா? ஆமா, அதாவது ஆயிரக்கணக்கில் நடக்கும் பெரிய ஒப்பந்தங்களுக்கு மைனர் பொறுப்பல்ல என்றாலும் அன்றாட வாழ்வில் நடக்கும் சிறிய அளவிலான டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை செல்லுபடியாக்கும் வகையில சட்டத்தை திருத்தணும். அப்போதுதான் நவீன பொருளாதார வேகத்திற்கு சட்டம் ஈடு கொடுக்க முடியும். இது மிக அவசியமான ஒண்ணு. தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட வேகத்திற்கு சட்டம் இன்னும் குதிரை வண்டியில் போய்க் கொண்டிருக்க முடியாது. சரி, நாம் இந்த விரிவான அலசலின் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். ஆவணத்தின் முடிவுரையை நான் வாசிக்கிறேன். 8. Conclusion. The contractual incapacity of a minor is a protective shield designed to uphold the constitutional goal of social justice, Art 15.3. While the law ensures that a minor's property is not squandered through immaturity, it remains an evolving field that must now balance traditional protections with the digital age's commercial speed. நாம இதுவரை பேசிய அனைத்தையும் இந்த ஒரு பத்தி அழகாக சுருக்கிவிடுது. மைனர்களால் ஒப்பந்தம் செய்ய முடியாது என்று சட்டம் கூறுவது அவர்களின் உரிமையை பறிப்பதற்காக இல்ல. அது ஒரு பாதுகாப்பு கவசம். சரியா சொன்னீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 15ல 3 குழந்தைகளுக்கான சிறப்பு சட்டங்களை இயற்ற அரசுக்கு அதிகாரம் அளிக்கிறது. அதோட அடிப்படை நோக்கமே சமூக நீதிதான். ஒரு மைனரின் முதிர்ச்சியற்ற முடிவால் அவருடைய ஒட்டுமொத்த எதிர்காலமும் சொத்துக்களும் வீணாகிவிடக்கூடாது என்பதில் சட்டம் உறுதியாக நிக்குது. ஆனா அதே சமயம் அப்டேட் ஆகணும். கண்டிப்பா. வெறும் பழைய சட்டங்களை மட்டும் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்காமல் பாரம்பரிய பாதுகாப்பிற்கும் இன்றைய டிஜிட்டல் யுகத்தின் அசுர வேகத்திற்கும் இடையே ஒரு சரியான பேலன்ஸை நாம உருவாக்கியே தீர வேண்டும். அருமை. இன்று மைனர்களின் ஒப்பந்தத் திறன் குறித்த சட்டத்தின் நுணுக்கங்களை, அதன் பின்னணியில் உள்ள தர்க்கங்களை மிக ஆழமாக அலசிவிட்டோம். இது வெறும் சட்டமல்ல, நமது சமூகத்தின் பிரதிபலிப்பு என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் இந்த ஆவணங்களை தாண்டி இதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். என்ன கேள்வி அது? இன்றைய நவீன உலகில் ஸ்மார்ட் போன்களுடன் பிறந்து இணையம் மூலமாகவே உலகை அறிந்து கொள்ளும் இன்றைய குழந்தைகளுக்கு தொழில்நுட்ப புரிதல் முந்தைய தலைமுறையை விட மிக வேகமாக வந்துவிடுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த டிஜிட்டல் யுகத்தில் ஆன்லைன் ஒப்பந்தங்களுக்கான சட்டப்பூர்வ வயதை 18லிருந்து 16ஆக குறைக்க வேண்டுமா? 16 வயது என்பது இன்றைய பொருளாதார யதார்த்தத்தை புரிந்து கொள்ள போதுமான முதிர்ச்சியா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். மீண்டும் இதுபோல இன்னொரு ஆழமான ஆவணத்துடன் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து சிந்தியுங்கள்.